ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியாகி எரேமியா காண்பிக்கிறார். ஒரு குயவன் வீட்டிற்கு அங்கு போகிறார். அங்கு அவன் மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். அது கெட்டு போய்விட்டது. எதிர்பார்த்தபடி விரும்பியபடி அந்த பாண்டம் வரவில்லை என்றதும் தூக்கி அந்த மண்ணை போடாதபடி திரும்ப மீண்டுமாய் வேறொரு அழகான பாத்திரமாய் வணைகிறான். நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனிடம் ஆண்டவர் பேசுறாரு. பார், இந்த களிமண் கெட்டு போனது, அந்த குயவன் கையில் அது இருந்தபடினால் மீண்டும் அழகான பாத்திரமாய் வணைந்து பயனுள்ளதாய் மாற்றிவிட்டான். இதே போல நான் ஏன் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் செய்வேன் சொல்லி அதற்கு அடுத்தால்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் கையில் நீங்கள் இருக்கிறபடியினால் நான் உங்களை ஏற்ற பாண்டமாய் பயனுள்ளதாய் விலையேற பெற்றதாய் மாற்றுவேன், மாற்றக்கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது கனமுள்ள மகிமையுள்ள பாத்திரமாக தான் நாம் இருப்போம். வேதம் அதுதான் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? அல்லது நாம் எப்படி நம்முடைய வேல்யூ, அநேகர் சொல்லுவாங்க எனக்கு மதிப்பே கிடையாது, யூஸ்லெஸ், நான் வேஸ்ட், என்னிடத்துல ஒரு நன்மை கிடையாது புலம்புறீங்களா? ஆண்டோடைய கரத்துக்கு நீங்கள் வந்துவிட்டால் போதும், நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் மிகுந்த கனம் பொருந்தினவர்களாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். உதாரணமாக ஒரு காரியத்தை நான் படித்ததை சொல்ல விரும்புகிறேன். லாங்ஃபெல்லோ என்கிற நன்கு கவிதை எழுதுகிற ஒரு கவிஞன் பயனற்ற வேஸ்ட் பேப்பர்ல ஒரு கவிதையை எழுதி அது அப்படியே விலை உயர்ந்ததை அவனால் மாற்றி விடுவானாம். வேஸ்ட் பேப்பர் தூக்கி போட்டது அவன் கைக்கு அந்த பேப்பர் போனால் உடனே பெண்ணை எடுத்து ஒரு கவிதை எழுதுகிறான். அந்த பேப்பர்ல இருக்கிற கவிதைக்கு அந்த மதிப்பு எத்தனையோ $1000 போய்விடுமாம். ராக்பெல்லர்ங்கிற ஒரு பிசினஸ் மேக்னட், ஒரு பெரிய தொழிலதிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டாலே அந்த பேப்பருடைய மதிப்பு எத்தனையோ டாலர் மதிப்புள்ளதா மாறிடுமா. ஒரு வெறுமையான பேப்பர், அந்த கையெழுத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறத அதுல எழுதியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, ஒரு இன்ஜினியர் கையிலோ ஒரு மெக்கானிக் கையிலோ ஒரு $5 பொருள் ஒன்று போய் கிடைச்சுன்னா அது அவங்க தங்கள் திறமையினாலே $50 அதை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த நல்ல ஓவியம் வரைகிறவங்க சாதாரண ஒரு சின்ன கிளாத்த கையில கொடுத்தோம்னா ஒரு $1 அவங்க $1000 தாண்டி விளையுவதாய் அதுல ஓவியத்தை வரைந்து அதுக்கு மதிப்பை கொண்டு வந்துருவார்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க, ஆனா நம்முடைய ஆண்டவர் கையில ஒரு பாவி, ஒன்னுக்குமே உதவாதவன், பின்வாங்கி போனவன், வாழ்க்கையை வீணாக்கினவர், படிக்கிற காலத்துல படிக்காம, பயன்படாம, வேலையை ஒழுங்கா செய்யாம, எல்லாத்தையும் இழந்து அனாதையாய் அற்பமாய் எண்ணப்பட்டு தூக்கி எரியப்பட்டு எதற்குமே உதவாதுன்னு சொல்ற ஒரு மனிதன் ஆண்டுடைய கரத்திற்கு போவான் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த மனிதனை தன்னுடைய கரத்தினால் எடுத்து அவனுடைய பாவத்தை எல்லாம் தமது ரத்தத்தினால் கழுவி தனது ஆவி அவன் மேல் ஊற்றி அவனுக்கு ஒரு விசேஷமான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து விலையேற பெற்றவனாய் மாற்றி விடுவாராம். மனிதர்கள் வேண்டுமானால் இருக்கிற பொருட்களை ஒரு மதிப்புள்ள பொருட்களாய் மாற்ற முடியும் பயனுள்ளதானால், ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற முடியாது, பயனுள்ளவனாய் மாற்ற முடியாது. நம்முடைய தேவனால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரம குயவன், ஏற்ற விதத்துல வணைவார். இன்னைக்கு ஒருவேளை யூஸ்லெஸ் போயிட்டீங்க, நீங்க வேண்ட ஒரு வருமானம் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது, ஏதோ டம்மியா உட்கார்ந்துருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அடிக்கடி அதைத்தான் சொல்றோம். இல்ல, தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்றென்றைக்கும் அவர் பயன்படுகிற ஒரு பாத்திரமாகத்தான் நம்மை வைப்பார். முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியும், முதிர் வயதிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் தேவன் பயன்படுத்துவார். சொர்ந்து போகாமல் ஆண்டுடைய கரத்துல கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் நாங்கள் எங்களை நொந்து கொள்ளுகிறோம். என்ன யூஸ் எங்க கிட்ட இருக்குது, என்ன நன்மை இருக்குது, எதுவுமே என்னிடத்துல இருந்து நன்மை உண்டாகல, நான் வேதனையாக பாரமாகத்தானே இருக்கிறேன்ட்டு அநேக பெரியவங்க அடிக்கடி நினைக்கிறாங்க. அப்படியே முடங்கி கிடக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீ பயனுள்ளவர்களாய் மாற்ற முடியும் அப்பா. எனக்கு எந்த மதிப்பும் இல்ல, வேல்யூ இல்லைன்னு சொல்ற பிள்ளைகள் உடைய கரத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு அலங்காரமான கிரீடம், உடைய கரத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு ராஜ முடி மகிமையான ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும். இந்த நாளிலும் கூட பயனற்ற நிலைமையில பின்வாங்கி போய் சோர்ந்து போய் எல்லா நன்மைகளும் நான் கெடுத்து போட்டேன், கிடைத்த வாய்ப்புகள் தருணத்தெல்லாம் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன், என் தலையில நானே மண்ணெல்லி போட்டுட்டேன்னு சொல்லி புலம்புகிற கூட்டத்தார் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் தேவனுடைய கரத்தில் தங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. முழு
முழுவதுமாய் நீர் மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலானவர்களை செவையாக்குகிறவர், கரடுமுரடானதை சமமாக்குகிறவர், அற்புதத்தை செய்து இன்றையிலிருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்குவது நிச்சயம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை மேமுக்கு செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய கரத்திற்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் கனமுள்ள பாத்திரமாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துற பாத்திரமாய் மாறிவிடுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.